ஆமென். திறந்த வாசல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிச்சயமா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்கு இதுவரை அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்து வைப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்புறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழி அடைஞ்சிச்சுன்னு கவலைப்படாத. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஒரு வழி அடைஞ்சிச்சு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஒரு பேங்க்ல லோன் தரலாம் கவலைப்படாத. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு வழி அடைந்தால் உனக்காக கர்த்தர் 7 வழியை கர்த்தர் திறப்பார். ஒருவன் கையை முடக்கி கொண்டால் அல்லேலூயா, என் ஆண்டவர் 7 பேரை கையை திறக்க வைப்பார் உனக்கு. அல்லேலூயா. ஒரு வேலை கிடைக்கலன்னா ஆண்டவர் உனக்காக 7 வேலையை கிடைக்க வைப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, உதவி செஞ்சீங்க, சின்னவை என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. ஓ, திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவை என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல, திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவை என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்த்தாத திறந்த வாசல, திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. பெண்களை கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இருந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. பெண்களை கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இருந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி நன்றி நன்றி. முன்னாடி இருக்கிற பெண்களை கதவுகள் உடைய போகிறது. கர்த்தர் கதவுகளை திறப்பா, உங்க கிரியில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம். திறந்த வாசல, திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சு, சின்னவை என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. அல்லேலூயா. பாட்டை புரிஞ்சு பாருங்களா? சரி, அல்லேலூயா. திரும்ப பாட போறோம். போங்க போங்க பிரதர், பரவாயில்ல பாத்துக்கிறேன். அல்லேலூயா. திறந்த வாசல, ஆமென். ஸ்லோவா பாட போறோம், நீங்க மட்டும் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவை என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத, சொல்லுங்க, திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவை என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட
ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைச்சே பார்க்காத அளவு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தர போறாரு. தடையில்லாம பிரவேசிக்க போறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடையில்லாம பிரவேசிக்க போறீங்க. ஒன்னு பெற்றுக்கொள்ளனா நம்ம படுற பாடு இருக்குதே, அங்க போனா அவன் தடை பண்றான், இங்க போனா இது தடையா இருக்குது, ஏதாவது காசு வாங்கினத்துன்னு போனா அங்க போனா காசு அதிகமா இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இனிமே நீங்க ஒன்னு பெற்றுக்கொள்ளும் போது தடை இல்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை உடைக்க போகிறார். என் ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை திறக்க போகிறார். எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு கதவை அடைத்தாலும் ஹல்லேலூயா, என் ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை திறப்பா. ஹல்லேலூயா. இனி ஒரே பாட்டா போயிடாம, பாட்டா ஞாபகம் வருது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நிறைய கீவேர்டு இருந்தாலும் எனக்கு இதையே தான் எடுக்கணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா 2002ல நான் இந்த குன்றத்தூர் பகுதிக்கு வரும்போது, 2003ல குன்றத்தூர் பகுதிக்கு வரும்போது அப்போ எனக்கு கொடுத்து அனுப்பிச்ச வாக்குத்தத்தம் இது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு ஒரு வாசலை திறந்து வச்சிருக்காருல, அதை ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். கர்த்தர் திறந்தார்னா அதை ஒருத்தனால அடைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சுய முயற்சியில திறந்து வச்சிருக்கிற கதெல்லாம் அடைஞ்சிரும். அந்த மனுஷன் இவன் திறந்தான், இது நடந்தது, அடைஞ்சிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் திறந்தார்னா அதை ஒருத்தனாலே அடைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. ஒரு 10 இடத்துல கதவை திறந்திருக்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன், ஆனா முடியாது, டைம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 2 இல்ல 3 காரியங்களை வேகமாய் சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். உங்க மத்தியிலிருந்து நான் கடந்து செல்ல போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. பேசுகிற என்னை காட்டிலும் கேட்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஏன்னா இப்படி எனக்கு ஆமென் ஹல்லேலூயா வந்துனே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகாய் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. லிசன் கேர்ஃபுல்லி. திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் அல்ல, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி எங்கன்னா வாசல் திறந்திருக்காதா? எங்காவது ஒரு வழி இருக்காதா? இங்க போனா ஒரு வழி கிடைக்காதா? அங்க போனா ஒரு வழி கிடைக்காதா? கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் பிரதர், கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் சிஸ்டர், கொஞ்சம் தேடி கண்டுபிடிப்போம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அதை பார்த்து இதை பார்த்து பண்ணியும் வழி கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ ஏதாவது வழி கிடைக்கும், அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமா, எதுவுமே தேட தேவையில்ல. ஏன்னா திறந்த வாசலை கர்த்தர் எங்கேயே வைக்கல, உனக்கு முன்னாடியே வைக்கிறாரு. கைகளை தட்டி ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாகவே கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லி, எங்கேயும் ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அலைந்து துரிய வேண்டிய அவசியம் இல்லை. திறந்த வாசல் உனக்கு முன்பதாகவே கர்த்தர் கொண்டு வந்து வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இஸ்லாமிய நண்பர் சொல்லுவார்கள், என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is great அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திறந்த வாசல் உனக்கு முன்னாடியே வரப்போகுது. நல்ல ஆவியில நல்ல அந்நிய பாஷையில கேளுங்க. திறந்த வாசல் உங்க முன்னாடியே வரப்போகுது. நீ தேடி போன நாட்கள்லாம் போய் உன்னை தேடி வரப்போகுது. அதான் திறந்த வாசல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லி கர்த்தரை துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் திறந்த வாசல் ஒன்று முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு வாசலை திறந்துருவாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா சிஸ்டர்? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதே ஹல்லேலூயா அதற்கான தீர்வையும் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெளிவு நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. எந்த முகாந்திரம் இல்லாமல், அல்லேலூயா, எந்த முகாந்திரம் இல்லாமல் நான் ஒரு பிரச்சனை சிக்கி இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனை வரும்போதே என் ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த இடத்துல ஒரு கதவை திறந்து வைக்கிறார். நான் போய் வீணா தலையிட்டு சுயத்துல போய் மாட்டிக்கின்னு அதை பண்றதை பத்தி பேசலண்ணா. நீங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. நான் பின்னாடி சொல்ற நேரம் இருந்தா ஆமேன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆகவே திறந்த வாசலை கர்த்தர் முன்னாடி வச்சிருக்கிறார். எங்கேயும் கிடையாது சிஸ்டர், எங்கேயும் கிடையாது, உங்க முன்னாடியே இருக்குது. அல்லேலூயா. கொண்டு வருவாரு, உங்க முன்னாடி கொண்டு வருவாரு வாசலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் சூப்பர் நேச்சுரல் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். சூப்பர் நேச்சுரல் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஜேடன் எங்க இருக்கிறான்? தூக்குறானா? யாரெல்லாம் வீட்டில் கார்ட்டூன் பார்ப்பீங்க? உங்க வீட்டிலலாம் பிள்ளைங்களாம் கொஞ்சம் பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் கார்ட்டூன் தவிர வேறு எதுவும் பார்க்கவே முடியாது. ஏன்னா இவங்க அதை தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் பார்க்குறது கொஞ்ச நேரம் தான் கொடுப்போம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் டோரிமான் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அல்லேலூயா. அவன் பேர் என்னது? அந்த பையன் பேரு டோரிமான் கூட இருப்பான். பையன் பேரு நோபிட்டான்னு ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு தான் இந்த டோரிமான் வேலை செய்வான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு டோரிமான் பிரசங்கம். அவனுக்கு தான் இந்த பையனுக்காக அந்த டோரிமான் வேலை செய்யும். பூனை பொம்மை மாதிரி இருக்கும் அது. இவங்க நினைச்சா திடீர்னு அமேசியன் கார்டுக்கு போயிடுவாங்க. இவங்க நினைச்சா திடீர்னு எங்கன்னா போவாங்க. என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வயிற்றுக்குள்ள கங்கார் வயிறு மாதிரி இருக்கும். உள்ள இருந்து ஒரு வாசக்காலை எடுப்பாரு, கதவு எடுத்து நிற்க வைப்பாங்க. எங்கே போன நினைக்கிறாங்களோ அப்படி கதவு போனால் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் டோரிமானை நம்பல, ஆனால் என் கர்த்தரை நம்புறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த சூப்பர் நேச்சுரல் சொல்றோமே, இதெல்லாம் இப்படிதான் கண்மூடித்தனமா நம்பணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு டோரை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பாரு. நம்புறோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நான் எல்லாத்தையுமே நம்புவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையுமே நம்புவேன். எப்படி நம்புவேன்னா, அந்த பொருளை நம்புவேன், ஆனா அந்த சிச்சுவேஷன் நம்ப மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை விளக்குறது நான் ஒரு பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நான் நேரம் இல்லை, அப்படியே கடந்து போறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் டைம் டிராவலிங் கூட நம்புறேன். சில பேர் ஒண்ணுமே புரியாது தெரியுமா? அந்த வார்த்தையை இப்பதான் கேள்விப்படுற மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா. டைம் டிராவலிங் கூட நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆனா அவன் போனா இவன் போனா அங்க கண்டுபிடிச்சாங்க மிஷின், இதெல்லாம் நம்பல. என் கிறிஸ்துவுக்குள்ள நான் நம்புறேன். கைகளை தட்டி கர்த்தர் மகிமை செய்யணும். நீ ஆவிக்குள்ள ஆனா கடந்த காலத்தை போய் சொல்லி தருவாரு, எதிர்காலத்துல கொண்டு போய் என்ன சொல்லி தர. பிரதர்ஸ் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அவ்வளோ பெருக்கணும். சரி, போகட்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஆண்டவர் திறந்த வாசலை உங்க கண்ணுக்கு பின்னாடியோ எங்கேயோ இல்லை, நீ தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படியும் சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிப்பா. ஆனா இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகார வசனத்துல ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியும் செய்வாரு. அல்லேலூயா. சில நேரங்களில் நீ தேடி தேடி கண்டுபிடிக்க தேவையில்ல. ஆண்டவர் உன்னை நடத்தி உடைச்சி உருவாக்கி அசிங்கப்பட வச்சு, ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், கண்ணீர் பாதையை நடத்தி கரெக்டா அந்த வாசலுக்கு உன்னையே கர்த்தர் கொண்டு போவார். இப்படிப்பட்ட அனுபவம் பைபிள்ல நிறைய கேரக்டர் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ நினைச்சாலும் தேடி அந்த வாசலை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உனக்கு அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஆண்டவரா உன்னை நடத்துவார் அந்த வாசலுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அவரே உன்னை கொண்டு போய் யோசேப்பை போல. ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? யோசேப்பை போல இங்கிருந்து அங்கே போய் தோத்தானுக்கு போய், தோத்தான்லேருந்து எங்கே போனோம்? போத்திபார் வீட்டுக்கு போய், போத்திபார் வீட்டிலேருந்து சிறைச்சாலைக்கு போய், சிறைச்சாலையிலேருந்து அரண்மனைக்கு போயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரா நடத்துவார். வாசலை திறந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாசலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆனால் வெளிப்படுத்தல் 3ஆம் வசனம் எப்படின்னா, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எங்கேயோ வச்சிருக்கிற வாசலோட கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி கொண்டு போறது இல்லை. இங்க இருக்கிற வாசல் எப்படின்னா, திறந்த வாசல் உனக்கு முன்பதாகவே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பத்தலங்க. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன டேட்டு? அக்டோபர் 30ஆம் தேதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திறந்த வாசல நீ தேடி தேடி போனதெல்லாம் போய் உனக்கு முன்பதாகவே கர்த்தர் திறந்த வாசலை வைக்க போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டோரிமான் என்கிற ஒரு தூதனை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு கதை இப்படி வைக்க போறான் முன்னாடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
7 தூதர் இருக்கிறாங்கன்றாங்க. இது 8வது தூதன் போல டோரிமான் நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரசந்துக்குள்ள போயிடுவோம்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ பெருசாக போய்கிடுது. ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னதாகவே எடுத்துட்டு வந்து வைப்பார். வாசல் உங்களுக்கு முன்பதாக இருக்கும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து சொல்றாரு, உனக்கு முன்பதாக திறந்த வாசல் வைக்கிறேன். அல்லேலூயா. இப்படி சொல்றேன், எதெல்லாம் முட்டி மோதி நீ இது திறக்காதா, இது திறக்குது, நான் என்னென்னமோ பண்றேன், எதோ பண்றேன், என்னென்னமோ பண்றேன், பணத்துக்காக கஷ்டப்படுறேன், நாலேஜை வளர்த்துக்கிறேன், திறமையை வளர்த்துக்கிறேன், ஆள் வளர்த்து தேடுறேன், என்னென்னமே பண்றேன், அதே கதவு முன்னாடி தட்டி நிற்கிறேன், முயற்சி பண்ண திறக்கவே மாட்டுது. இப்போ நான் சொல்றேன், அல்லேலூயா அல்லேலூயா, அந்த கதவை உனக்கு முன்னாடி கர்த்தர் திறந்து வைப்பார். அடுத்து சொல்றாரு, அல்லேலூயா, என்ன சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை எதை அடைக்கப்பட்ட கதவை. ஆமே, எதை அடைக்கப்பட்ட கதவை ஆண்டவர் திறக்கிறாரு. அதை திறந்த கதவை சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆண்டவர் சமூகங்களை இங்கே தான் பயங்கரமான எமோஷன்லாம் வெளிப்படுது. அல்லேலூயா. சிரிப்பு வந்தால் சிரிச்சிடணும். அல்லேலூயா. அழ வந்தால் அழுதுடணும். அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வருதா, எழுந்து நின்று துள்ளி குதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் அப்படி கை காட்டுங்க, எல்லாம் அப்படி கை காட்டுங்க. ஒருவனும், எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சுக்கிறாரு, அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. நீ பார்த்தா எவனும் பயப்பட மாட்டான் போல, பிசாசு உங்களை பார்த்து பயப்பட சொல்ல, ஒருவனும் பூட்ட முடியாது. எவன் பூட்டி வச்சுக்கிறான், அவன்லாம் மனுஷனை வச்சு நீ சொல்லு பார்க்கலாம். ஒருவனும் பூட்ட முடியாது. இப்போ சூப்பராக வருது பார்த்தியா? அல்லேலூயா. ஆமேன். எவெல்லாம் வழியை பூட்டி வச்சிருக்கானோ, வாசலை பூட்டி வச்சிருக்கானோ, ஆமேன், வசனம் சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. நான் சொன்னது போல 10 பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வந்தேன். அதில் 3 பாயிண்ட்ஸை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கடன். ஏன்னா எனக்கு தெரியும் இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் நல்லா எடுத்தா தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது, என் ஆண்டவர் உங்களுக்காக திறக்க போகிற வாசலை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாக. இப்ப பாட்டு பாடணும் இல்லையா? சீக்கிரம். உன்னை பேர் சொல்லி அழைத்தே, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே. துண்டு துண்டா வாசிக்காதம்மா. நானே என்று நீ அறியும்படிக்கு எல்லா கைகளை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்தலாமா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு தருவேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நல்லா கையை தட்டுங்க. புரியலையா? உங்களுக்கு? நல்ல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த நாட்களில ராஜாக்கள் பயன்படுத்தின புதையல்களை பாதுகாப்பதற்கு, ஹல்லேலூயா, பயன்படுத்தின ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உலோகம் மெட்டீரியல் எதுன்னு சொன்னா வெண்கலம். எது சொல்லுங்க பார்க்கலாம்? வெண்கலம். ஏன்னு சொன்னா இரும்பு கூட என்ன பண்ணனா உடைச்சிடலாம். ஆனா இந்த வெண்கலமானது எக்ஸ்பெண்ட் ஆகும். அதாவது அது என்ன ஆகாதுன்னா, எப்படி சொல்றது, எப்படி தமிழ்ல சொல்றது, அதுனா சப்ப சப்பையாகவே தவிர உடையாது. நீங்க வெயிட்டான ஒன்று எத்தனை குத்துறீங்கன்னா இரும்பு உடைஞ்சிரும். ஆனா வெண்கலம் என்ன பண்ணனா அப்படியே குத்துற அது உள்ள போகுமே தவிர அவ்வளவு சீக்கிரம் உடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, அதுல சத்தம் வரும் அதிகமா. ரெண்டாவது என்ன வரும்? இரும்புல டொப்பு டொப்புன்னு சவுண்ட் வரும். அல்லேலூயா. வெண்கலத்தில், அதனால தான் மணி எதில் வச்சிருப்பாங்க? மணி, வெண்கல மணி. ஆலயத்தில் வச்சிருக்கிற மணியெல்லாம் எதில் இருக்குன்னா வெண்கலத்தில். பைபிளில் 1:13 என்ன சொல்லுது? என்ன பண்ணாலும், அல்லேலூயா, அன்பு உனக்கு இல்லைன்னா நீ சத்த விடுகிற வெண்கலத்தை போல. ஞாபகம் இருக்குதா? இப்போ வெண்கலம். அப்போ கவனிங்க, எங்க ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை கூட நான் உனக்காக உடைப்பேன். அல்லேலூயா.
நமக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா நம்ம இரும்பை பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் அடுத்த வரியில் ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை மாத்திரம் இல்லப்பா, இரும்பு தாழ்பால்களை நான் முறிப்பேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வெண்கல கதை உடைக்கிறாரு? ஏன் இரும்பு தாழ்பாலை முறிக்கிறாரு? அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருக்குது பிரதர். தாழ்பால் போட்டான். தாழ்பால்னா பாதுகாப்பு இல்லையா? தாழ்பால் என்னன்னா, எனக்கு வர வேண்டியது இன்னொருத்தன் கையில் இருக்குது. ஆனால் நான் கேஸ் போட்டாலோ என்ன பண்ணாலோ அவன் பக்கம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி இருக்குது? அவன் பக்கம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. தாழ்பால், இரும்பு தாழ்பாலை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. வெண்கல கதவை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் அந்த வெண்கல கதை உடைக்கிறாரு? ஏன் அந்த இரும்பு தாழ்பாலை முறிக்கிறாரு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? எவ்வளோ பிரசங்கத்தை இந்த வருஷத்தை எத்தனை முறை படிச்சிருப்போம், எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிருப்போம். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிரசங்கித்திருப்பாங்கல்ல, நீங்களாம் கேட்டிருப்பீங்க. நீங்களாம் சாதாரணமான அல்ல. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆனால் நான் சொல்லட்டுமா, லிட்ரலாக சில நேரத்தில் படித்து பார்க்கணும். சரியா? இப்போ லிட்ரலாக படிப்போம். லிசன் கேர்ஃபுல்லி. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. ஆமென், அல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற சத்தமாக சொல்லுகிறது பொக்கிஷங்கள், ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும். அல்லேலூயா. பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லேலூயா. இதில் இருக்கிற மாதிரியே படித்தா நம்ம வந்து வேற மாதிரி பேசி பேசி சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வேற மாதிரி புரிஞ்சிச்சு. வெண்கல கதை உடைச்சிட்டாரு ஆண்டவர், இரும்பு தாழ்பாலை முறிச்சிட்டாரு. பின்னாடி போய் பார்த்தா என்ன இருக்குது? சொல்லுங்கப்பா வசனத்துப்படி. அங்கன்னா இல்லைன்னா வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. இப்படி பிரசங்கம் பண்ண ஏற்றிப்பீங்கன்னா நீங்க. ஆனால் அதுதாங்க வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு அதை உடைக்கிறார், இரும்பு தாழ்களை முறிக்கிறாரு. அடுத்த வேர்டு என்னன்னா, அந்தகாரத்தில். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது லிட்ரலாவோ கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே கிடையாதுப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, இவங்களாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவர். ஆமென். வேற மாதிரி பேசுனா உச்சாம கேட்டுறீங்க, கொஞ்சம் ரகசியங்களை பேசுறா அப்படியே கொஞ்சம் பிளைண்ட் ஆகுது கண்ணு. ஓகே, சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிருமோன்னு நினைக்கிறேன். அப்போ அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். சரி, இப்படி பேசுறேன். என்னன்னா, அந்தகாரம்னா என்னது? இருள். அந்தகாரம்னா என்னது? இருள். ஆமென். இருள் சூழ்ந்த லோகில் அப்படின்னு பாடுறாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு இருள், அந்தகாரம், பயங்கரமான இருள். ஆமென். இருள் எதனா தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆமென். அந்த காசை தொலைச்ச கூட என்ன பண்றா? விளக்க கொளுத்தி தேடுறா. இருள ஒண்ணுமே கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா சொல்றேன், அந்தகாரம் வந்து எப்பயுமே எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுன்னு சொன்னால், அந்தகாரம் இருளெல்லாம் பிசாசு கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பிடப்படுவது எதுன்னு சொன்னா பிசாசுக்கு ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுற மாதிரி சொல்றேன். ஒளிச்சு வச்சிருக்கிற புதையல். அல்லேலூயா, அல்லேலூயா. கதவை உடைச்சிட்டாரு, தாழ்பாலம் முறிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப இருளாகுது. எங்க போய் தேடுறது? இருக்கீங்களா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற புதியதுல ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதெல்லாம் அற்புதங்க. அல்லேலூயா. அடுத்து seek the Lord. ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேகம் குறையும். நான் இந்த ஆழமான ரகசியம் பார்த்தா வேகம் குறையும். அதனால மேலோட்டமாக நான் போக விரும்புகிறேன். அப்போ தாழ்பாலை உடைக்கிறாரு, வெண்கல கதவை உடைக்கிறாரு. அங்க போனா அந்தகாரம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியல. அடுத்து போனா என்ன இருக்கு? ஒளிஞ்சு எங்கேயோ ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் வந்து புதையலை கண்டுபிடித்து ஒரு மேப் வச்சுருப்பாங்க இல்லையா? ஒரு மேப் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு 60 வருஷம் கழிச்சு தான் அதை போய் தேடணும். அவன் பிள்ளைய யாரோ போய் தேடணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்தெந்த வழியில் போகிறாங்க, எங்கெங்கே போகிறாங்க, என்ன அடையாளம் எல்லாம் வச்சு அதை புதைச்சி வைப்பாங்க. ரைட்டா? இப்போ என்னன்னா, பெண்களை கதை உடைச்சாச்சு, இரும்பு தாழ்பாலை முறிச்சாச்சு. ஆனால்
அதுக்கு பின்னாடி இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. மேப்பை தேடி கண்டுபிடிச்சு வந்தாச்சு இடத்துக்கு. ஆனால் இப்போ என்ன இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல. ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் கூகுள் மேப் நிறுத்தும் பாரு, முட்டு சந்தில் போய் நிறுத்தம். அறிவாளி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முக்கியமான ஏரியாவை கூகுள் மேப்பில் போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு தெரு பேரை விசாரிக்கணும். இல்லை நான் கடைசி வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா எங்கன்னா போய் முட்டு சந்தை தான் போய் நிறுத்தம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மால் எப்போவே அதில் என்ன பண்ணிருப்பான், வீடை கட்டிட்டுருப்பான், குறுக்க சேவர் வச்சுட்டு இருப்பான். அல்லேலூயா. இப்போ லைவ் மேப்லாம் வந்துச்சு. சரி போகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கூகுள் மேப்பை பார்த்து போயாச்சு. அல்லேலூயா. இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம். ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில புதையல். அல்லேலூயா. எங்கே இருக்குது தெரியானோ இருள். அல்லேலூயா. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சணும். அப்போ கர்த்தர் என்னை சரியாக நடத்தலையா? கர்த்தர் சரியாக தான் நடத்தியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ கரெக்டான இடத்துல தான் நிற்கிற. கஷ்டம் இருக்குதெல்லாம் சுதந்திராது, இருளுக்கு இதெல்லாம் சுதந்திராது, அந்தகாரம் இதுன்னு சுதந்திராது. ஒரே கண்ணாமூச்சி ஆட்டமாக இருக்குது பிரதர். ஒளிச்சு வச்சிருக்க ஆண்டவர் எங்கன்னு தெரியல. அப்போ இது சும்மா போல ஆண்டவர் நடத்துனா சும்மா போல. இல்லை 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 இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தை பசங்க இல்லை 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 இல்லை. ஆண்டவர் கரெக்டாக தான் நடத்தினுக்கிறாரு. விசுவாசத்தை விடாத. அல்லேலூயா. ஆமே. சரி, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுப்பேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்து பசங்க மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது, ஆனா உன் கண்கள் அதை சீக்கிரமா பார்க்கும். ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குது, சொல்லுங்க, ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குது, சீக்கிரமா அதை நீ சுதந்திரிப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன பேசி 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடு மாத்திரமில்ல, அந்தகார என்னது அந்தகார லோகாதிபதியோடு. அல்லேலூயா. எல்லாம் உங்கள் வலது கையை உயர்த்தி, கண்ணை மூட முடிஞ்சா மூடி, கண்ணை மூடலன்னா பிரச்சனை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த அந்தகாரம் தான், கவனிங்க, அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க, இந்த அந்தகாரம் தான் உங்கள் பொக்கிஷத்தை மறைச்சி வச்சுருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு வெளிப்பாடோடு நான் சொல்ல போகிறேன். இந்த அந்தகாரம் எதுனா, அந்தகார லோகாதிபதியாக பிசாசு உங்களை மறைச்சி வச்சிருக்கிறான், அதை ஒளிச்சு வச்சுக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு முன்பதாக இருக்கிற பெண்கள கதவுகள் உடைக்கப்படுகிறது, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. என்னுடைய பொக்கிஷத்தை, என்னுடைய புதையலை நான் எடுக்க கூடாதபடி அந்தகார இருளில வைத்திருக்கிற லோகாதிபதியாக பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன். கர்த்தர் உன்னை உடைக்கிறார், கர்த்தர் உன்னை முறிக்கிறார். பொக்கிஷங்களை நான் எடுக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பொருளாதார வாசல், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக பொருளாதார வாசலை திறக்கிறார். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பொருளாதாரம் என்னன்னா நம்முடைய தேவைகளை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தேவைகளுக்கான ஒரு வாசலை கர்த்தர் நிச்சயமாய் திறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எருசலேம்ல ஆட்டு வாசல் ஒரு வாசல் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய வாசல் இருக்குது. நெகேமியால போய் வாசித்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, ரொம்ப தாட்டு போயிடாம ஆழமா போயிடாம நம்ம போயிடலாம். பொருளாதார வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். கடன்ல இருக்கிறியா? லோன் கட்ட முடியலையா? போராடி கொண்டிருக்கிறியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு உன் பொருளாதாரத்துக்கான ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். அதை பெறுறதுக்கு என்ன பண்ணணும், டைம் இருக்குமோ நான் சொல்லித்தரேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால் இது போதும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் எப்படிலாம் கர்த்தர் போஷிச்சாரு, எப்படிலாம் நடத்தினாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, காக்கா கொண்டு கொடுன்னு போஷிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுன்னு. ஹல்லேலூயா. காக்காவை கொண்டு கூட போஷிப்பாரு, கத்தாத. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மீனை கொண்டு கூட சொல்லு, மீனை கொண்டு கூட உன்னை போஷிப்பார், மிரளாத. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக பக்கத்தை கைப்பு சொல்லு, ஒரு தூதனை உனக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. அது ஆற்றங்கரையா இருக்கலாம், சொல்லு, அது ஆற்றங்கரையா இருக்கலாம், அது குகையா இருக்கலாம், அது சூறச்செடியா இருக்கலாம். மனுஷனே நடமாடாத இடத்துல நீ இருந்தா கூட கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். இங்க போய் யார் வருவா? என் வாழ்க்கை கரடு முரடான பாஸ்டர், என் லைஃப்ல யாரும் கடந்து வர மாட்டாங்க. ஏசாயெல்லாம் நிறைய வசனம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவரும் கடந்து நடவாதமா இருந்தேன்றான். ஆமென் சொல்லுங்களேன். எதனா அழகா இருந்ததுன்னா எவனா வருவான்? என் வாழ்க்கையே இப்படி இருக்குது. யார் வந்து எனக்கு உதவி பண்ணுவா? யார் வந்து எனக்கு உதவி பண்ணுவா? ஹல்லேலூயா. எலியா சூரச்செடின்னு போய் உக்காந்தாலும் கர்த்தர் அங்கே வந்தார், தூதன் அனுப்புனார். ஆமென் சொல்லுங்களேன். ஆற்றங்கரையில் உட்காந்தாலும் அந்த அந்த வழி அவ்வளோ எளிதாக நடந்து வந்துட முடியாதா? அமேசான் காடு மாதிரி. ஆமென். ஆனால் பறவை பறந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து அசாத்தியமான காரியங்களை உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய பொருளாதார கதவுகளை கர்த்தர் திறப்பார். வானம் திறந்து, ஆமென், இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. 60 வயசுக்கு இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடக்கல்லாம் கிடையாது. என்னது? படி தான். என்னது? படி. படியில் அளப்பாங்க இல்லையா? அரைப்படி, அப்புறம் நம்ம ஒரு படி. அல்லேலூயா. ஆனால் பைபிளில் வந்து சேக்கல்னு சொல்லுவாங்க. அதுவும் படி தான். படி வச்சு தான் அளப்பாங்க. சரியா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. உப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் எடுத்துன்னு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் எடுத்து மூட்டையில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமென். அந்த படியில் போட்டு போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா, மேலே அப்படியே குவியலாக கோபுரம் மாதிரி இருக்கும். தட்டிட்டுலாம் போட மாட்டாங்க. தட்டிட்டு போட்டால் நம்ம விட்டுருவோமா? அல்லேலூயா. அப்போ அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே போட்டு அமுக்கி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குலுக்குனா என்ன பண்ணோம்? உள்ளே போ, இன்னும் கொஞ்சம் கேப் வரும், இன்னும் கொஞ்சம் போடு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் தயாளனாக இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. உங்கள் பொருளாதார தேவை நிச்சயமாக சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார். இன்னைக்கு இது தேவை, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாக இருக்குது, ஒரு இடத்துல நான் காலை வைக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கான தேவையை கர்த்தர் சந்திப்பார். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்றதை தான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் நான் கொஞ்சம் துரிதமாக ஓடுறேன், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை? இந்த பொருளாதாரம் மட்டும் இல்லை வச்சுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்முடைய மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி இருக்கும் சொல்லுங்க. அல்லேலூயா. சிரிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பல்லு தெரியும். ஆமென். ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? அல்லேலூயா. என்ன பண்ணுறது? ஆமென். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 10ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிலாம் கிடையாது, அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் 8ஆம் தேதி 10ஆம் தேதி முடிஞ்சு போகுது கதை. கறி தான், மீன் தான், எல்லாம் அப்படியே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 15ஆம் தேதிக்கு மேலே எங்கேப்பா போகிற? கறி கிடைக்கா? இல்லை இல்லை, கறியை எடுத்துரு. அப்போ எங்கே போகிற? கட்டைக்கு மட்டும் போகிறேன். எதுக்கு போகிற அப்படின்னா, கருப்பு காப்பி தூள் வாங்குறதுக்கு. பால் வாங்க கூட முடியாத சூழ்நிலை. அவன் சில பேர் பிடிச்சி குடிப்பாங்க கருப்பு காப்பி, அது வேற. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவனுடைய சூழ்நிலை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நானா விரும்பி பால் காப்பி போர் அடிக்குது, ஆமென், கொஞ்சம் கருப்பு காப்பி குடிக்கலாம், கருப்பு காப்பி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி குடிப்பேனே தவிர, ஆமென் சொல்லுங்களேன்,
அப்படி ஒரு பொருளாதாரத்தின் கதவை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். நானே போர் அடிச்சு எப்போ பாரு பிரியாணி பிரியாணி, எப்போ பாரு கறி 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 கறி, போர் அடிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் கஞ்சி குடிக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் ரசம் சாப்பிடலாம் அப்படி நானா நினச்சி தான் சாப்பிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வறுமை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சுன்னு அப்படின்னு கர்த்தர் உங்களை சாகவே விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்புங்க ஆண்டவர் சமூகத்தில். உனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் கூட 4 பெருசாக இருக்கலாம். இந்த ஆண்டவர் சமூகத்தில் வாய் திறந்து பேசு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் பொருளாதாரத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாகும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பச்சிலைகள் தோன்றும், புல்புண்டுகள் முளைக்கும். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. புரியலையா? அந்த யோவேல் தீர்க்கதரிசனத்தோட வசனத்தோடு ஒன்றி கவனிச்சிங்கன்னா புரியும். ஆமேன். அதை வேற நான் விலைக்கு இந்த டைம் ஆயிடுமே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பொருளாதார ரீதியாக கர்த்தர் எங்க பாஸ்டர் அதுதான் வரும் இரு. ஆமேன். அவசரப்படாது. ஹல்லேலூயா. ஒரு வாசல் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவார் பாருங்க ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். நீ நினைச்சதுக்கு மேல அங்க இருக்கும் அந்த வாசலுக்குள்ள. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னொரு காரியத்தை நான் இதோடு கூட சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவனும் வெளியே போவும் இல்லை, ஒருவனும் உள்ள வரவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பாக்குறீங்களா? அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. போறாங்க, போய் நின்னா எரிகோ என்ன செய்யப்பட்டிருக்குது? அடைக்கப்பட்டிருக்குது. ஒருத்தனும் வெளியே வர முடியல, ஒருத்தனும் உள்ள போக முடியல. இது என்னன்னா முன்னேற்றம் இல்லாத தடை பண்ணுகிற வாசல்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். இதுக்கு மேல போக முடியாது. ஆமேன். சில பேருடைய கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. அல்லேலூயா. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, மென்னவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி ஒரு பிரச்சனை. உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. ஆமேன். கதவு அடைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நான் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த எரிகோவின் கதவுகளை அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சரி, இதோடு கூடவே நான் அந்த பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். லாஸ்டா வேற பாயிண்ட் சொல்றேன். முதல் காரியம் சொன்னோம், வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாப்புல முறிக்கிறார், அவன் பொருளாதார வாசலை திறக்கிறான்னு சொன்னேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, 2ஆம் வசனம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 45:2 கோரேசை பத்தி சொல்றாரு. சொல்லும்போது இப்படி சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். வாசிங்க 2ஆம் வசனமா 3ஆம் வசனமா? சீக்கிரம் வாசித்துருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின போதும். கோரேசுக்கு முன்பதாக தான் வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால் உடையும், கோணலான வழிகள் செவையாகும். ஆமேன் சொல்றது மட்டும் இது நடக்குது ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அல்லேலூயா. அபிஷேகம் எப்பயுமே நம்ம மேல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க வருவோம். எரிகோ என்ன பண்ணப்பட்டிருக்கு? தடை செய்யப்பட்டிருக்குது. எரிகோ எப்படி கர்த்தர் உடைச்சாரு? எரிகோ கதவு மட்டும் இல்ல, எரிகோ மதிலையே கூட உடைச்சிட்டாரு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி உடைச்சாரு? யார் மூலமா, எது மூலமா? சீக்கிரமா சொல்லுங்க. இப்பதான் ரட்சிக்கப்பட்ட பேர் பண்றீங்க. துதினால. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க துதிக்கு அவ்வளோ வளம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாய் வேற வாய் இல்லை, அது துதியின் வாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க துதிச்சிங்க வச்சுங்களேன். சொல்லுங்க, நீங்க துதிச்சிங்கன்னா அல்லேலூயா, எரிகோ மதில் இடிந்து விடும். எரிகோ மதில் இடிந்து விடும். கதவு மட்டும் இல்லை, மதில் இடிஞ்சு விழுந்துடும். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை ஒருவனும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்கால மோதி எரிகோவை பிடிப்போம், மாற வார துணியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்கால மோதி
எரிகோவை பிடிப்போம், மாறவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, என்னுடைய காலமல்லோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதிச்சா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ மதில்களை, சுவர்களை, கதவுகளை அவர் உடைப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் சொல்லுகிறார், நம்ம கையில் இருக்கிற வல்லமையான ஒரு ஆயுதம் எது என்று சொன்னால் அது துதி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் பண்றவன், துதிச்சுக்கிட்டே இருக்கிறவன எந்த சத்துருவும் அது நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம் இருக்குது. பாதுகாப்பான ஜெபம் பண்றது வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் துதிக்க 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 ஆட்டோமேட்டிக்கலா ஒரு விஷயம் நடக்கும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். துதிக்கிறதுல ஒன்னை செஞ்சா தானா இன்னொன்னு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் லைஃப். நீங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்றது இல்லை, பிரச்சனைக்காக கூப்பிடுறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எப்போ துதிக்கிறோமோ, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், தேவன் இறங்குகிறார். அவர் துதிகளின் மத்தியில், நல்லா நல்லா லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அப்ப கவனிங்க, நான் துதிக்கும் போது அவர் என் பக்கத்துல வந்துடுறாரு. அப்ப என் பிரச்சனை எந்த பிரச்சனை புரியுதா? வராது. ஏன்னா அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வேதாம கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு வந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். வந்துட்டு என்னோட சர்ச்சில் வந்து நான் இப்படி இப்படி பின்னாடி இப்படி நிற்பேன். டாம்பரின் ஒன்று குத்துருவாங்க கையில் வச்சு, அப்படியே சின்ன இருக்கணும், பின்னாடி நின்று நிற்பேன். அவ்வளோதான், வேறு ஒரு பாட்டும் கிடையாது எனக்கு. நான் பின்னாடி அப்படியே நின்றுருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ வந்து சில நேரங்களில் பேய்கள்லாம் ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் என்னை வந்து ரொம்ப பிரச்சனை ஆகுது வா அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி நானும் போனேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதுசு கேட்குறீங்களா? அப்போ தான் பைபிள் காலேஜ் வந்துக்கிறேன். பேயெல்லாம் ஓட்ட தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் யோசிச்சுனுக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை பேயெல்லாம் ஓட்டணும் அப்படின்லான்ட்டு. ஆனால் என்னன்னா மற்ற மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நிற்கிறேன். ஆனால் தெரியும் தெரியாது, அனுபவம் இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் தலைவர் நல்லா பேச வேணாம்னு நினைக்கிறேன். யாரும் அந்த மாதிரி ஓட்டி எனக்கு கற்று தந்தவங்களும் கிடையாது. அதனால அப்படியே நிற்கிறேன், என்ன பண்ணுறது தெரில. பேய் பிடிச்சி ஓட்டு ஓட்டுன்றாங்க, என்னத்த ஓட்டுறது? அது முதல்ல பேய் பிடிச்ச முறை இல்லை, நல்லா இருக்குது, எப்பயும் போல இருக்குது. அப்போ என்ன பண்ணேன், சரி கண்ணை மூடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி இருக்கிறேன். உடனே நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஆண்டவர் புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டை பாடினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்குறீங்களா? ஆண்டவர் புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டை பாடினேன். தேவ பிரசனம் இறங்க இறங்க, ஹல்லேலூயா. அங்கே போய் நான் என்ன பாட்டு பாடலன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஏசப்பா உங்க நாமத்தில், கைதட்டி, அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகள் ஓடுது, நோய்கள் தேருது அப்படின்னு பாடல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிலாம் பாடல. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தா, கையை தட்டி, வல்லமை உண்டு 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 இயேசுவே. ஹல்லேலூயா. அப்படிலாம் பாடல. ஹல்லேலூயா. அங்க போயிட்டு ஒரு மெல்லமா ஒரு பாட்டை அப்படியே பாடினேன். கண்ணு மூடினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாது பேயெல்லாம் ஓட்டுறது. பேய் ஓட்டும்போது கண்ணே மூடக்கூடாது, அது தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பதான் என் அனுபவத்துல தான் நான் கத்துக்கிறது. திடீர்னு கத்துறாங்க, ஆமென். நானும் கண்ணை தந்து பார்த்தா பேய் பிடிச்சி கீழே விழுந்து கிடக்குது. ஹல்லேலூயா. கையை தட்டி கத்துற மகிமை செலுத்தலாமா? துதிக்கு அவ்வளோ வளம் இருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, துதிக்கு அவ்வளோ வளம் இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிச்சா தேவ பிரசன்னம் இறங்கிடும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குதா? இப்போ நீ ஞாபகப்படுத்துற என்ன தெரியுமா? விசுவாசம் கூட மலையை என்ன பண்ணும்? பெயர்த்துறோம். ஹல்லேலூயா. ஆனால் பெயர்ந்து எங்கே போய் விழுன்னு சொல்கிறோமோ அங்கே போய் நின்றோம். அது ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, ஆனால் உங்ககிட்ட இருந்து அந்த ப்ராப்ளம் போயிடும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில். ஆனால் பிரசன்னத்தில் கைகளை தட்டி கத்திர மகிமை செலுத்தலாமா? தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல இல்லாம போயிடும். அதான் துதியின் வல்லமை, தேவ பிரசன்னத்தின் வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். அடைக்கப்பட்டிருந்த எரிகோ இடிந்து விழுந்தது, இடிந்து விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய துதியிலே கர்த்தர் அவ்வளவு வல்லமை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட பாலகர் வாயினாலே, குழந்தைகள் பாலகர் வாயினாலே கர்த்தர் பலன் உண்டு பண்ணினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். அதையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, பகஞ்சனையும் பழிக்காரனும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயிலே துதியை வைத்தார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு முன்னாடி நீ குழந்தை மாதிரி தான் இருக்கலாம். உன் சத்துருக்கு முன்னாடி அரக்க மாதிரி இருக்கலாம். அவனுக்கு முன்னாடி நீ பாலகன் மாதிரி தான் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்குறீங்களா? உன் பிரச்சனை முன்னாடி குழந்தை மாதிரி தான் இருக்கலாம், பாலகன் மாதிரி தான் இருக்கலாம். ஆனால் உன் வாயில் துதி இருக்கு பாருங்க, அதை துதிச்சு பாரு, பகஞ்சனும் பழிக்காரனும் அடங்கி போவார்கள். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? துதிக்கிறவர்களாய் மாறுங்க. ஜெபிக்கிறவங்களா இருக்கிறவங்க துதிக்கிறவங்களாகவும் இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டவரை துதிச்சு கொண்டு இருக்கிறவங்க வாயில சாபமே வராது. ஜெபிக்கிற வாயில வரும், ஜெபிக்கிற வாயில நிறையவே வரும். ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாங்களா, நல்லா சபிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? சில பரிசுத்தவான்களை போய் பாருங்க. அவங்க ஏன்னா அவங்க அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அவங்க ரூம் விட்டு வெளியே வர மாட்டாங்க, ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தியாகம், அதெல்லாம் பாராட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தை அவங்கன்னா கூட சபிச்சிருவாங்க. இப்படி கோவம் வரும், விசுவாசிகளை சபிப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, ஆனால் அதெல்லாம் பாராட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபிப்பாங்க. ஆனால் துதிக்கிறோம், ப்ரைஸ் பண்ணுறோம் இருக்கான் தெரியுமா? ஏன்னா ப்ரைஸ் பண்ணுறோம். எப்படி ப்ரைஸ், எதுக்கு ப்ரைஸ் பண்ணுறான்னா, நான் குப்பையில் இருந்த ஆண்டவர், நான் பாவி ஆண்டவர், என்ன இப்படி பரிசுத்தம், அப்படி துதிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு, துதிக்கிறவனா இருந்தீன்னா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, துதிக்கிறவனா இருந்தனா உனக்கு ப்ரெஷர் வராது, உனக்கு சுகர் வராது, ஹார்ட் பிரச்சனை வராது, எதுவுமே வராது. ஆமென், அல்லேலூயா. ப்ரைஸ் பண்ண பழகுங்க, நன்றி சொல்ல பழகுங்க. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லு, நன்றி சொல்ல பழகுங்க. அல்லேலூயா. நம்மளும் அந்த நன்றின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. எப்போ தெரியுமா? நன்றி கெட்டவன்டா நீ, நன்றி கெட்டவடா நீ. ஏன் எதனா கெட்டுன்னு போட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லாரும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி சொல்லுங்க. இடைவிடா, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஓஹோ, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆமென். பக்கத்தை பாசன துதிக்கிறவனா இருங்க. ஃபாதர் இன்னொரு பாட்டு ஒன்று எழுதிக்கிறாரு, என்ன தெரியுமா? துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால். ஒரு பாயிண்டே பேசல, பாடினே இருந்தா டைம் ஆயிடும். அல்லேலூயா. அப்போ துதிக்கு சரியான வார்த்தை என்னன்னா, ஆப்போசிட் வார்த்தை என்னன்னா முறுமுறுப்பு, புலம்பல். ஆமென், அல்லேலூயா. துதிக்கிறவன் புலம்ப மாட்டான், துதிக்கிறவன் முறுமுறுக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறவனா செய்ய மாட்டான், முறுமுறுக்க மாட்டான். அல்லேலூயா. இருக்கீங்களா? எதுக்கத்தாலும் அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து துதிக்க பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லணும். தேங்க்ஸு, சாரி, லவ் யூ, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமே, ஆமாம். சில நல்ல வார்த்தைலாம் அடிக்கடி சொல்லணும். அல்லேலூயா. நீ என் பொண்டாட்டி தானே, நான் தெரியாமல் காலம், உனக்கு எதுக்கு நான் சாரி சொல்லணும்?
நீ என் புருஷன் தானே, நான் எதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அப்படிலாம் கிடையாது. சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னா எல்லாரும் என்ன சொல்லணும்? ஏங்க நேற்று இது வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா, போன வருஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே, தேங்க்ஸ். ஒரு வருஷம் ஆகுது உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அல்லேலூயா, ஆமே. ஐயா மாதிரிலாம் சொல்லணும். அன்றைக்கி உன்னை அடிச்சிட்டேன், அன்றைக்கி தெரியாமல் பேசிட்டேன், சாரிம்மா அப்படி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஜடமாக இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கைலாம். ஆமே. நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே, ஒருத்தர் புகழ ஆரம்பிச்சிட்டாலே, அங்கே பிசாசுக்கு வேலையே கிடையாது. பிசாசுக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க, வேலையை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஏன்னா நீ நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அங்கே வருமானம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அங்கே வருமானம் வந்துச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், ஆமே. முடிஞ்சு இப்படி வெளியே போகும்போதே ஆளால் பார்த்து சாரி சொல்லிடணும், தேங்க்ஸ் சொல்லிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே துதித்தால் ஆண்டவர் உங்களுடைய தடைகளை உடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு அவருடைய ஜனங்களும் துதிச்சாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பாருங்க. அல்லேலூயா, ஆமென். கஷ்டப்படாதீங்க, அலறாதீங்க. அல்லேலூயா, அலறாதீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. எந்தெந்த நேரத்துல போய் துதிக்க சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. யூதா முன்னாடி போ அப்படின்றாரு. எப்பவுமே இவனுக்கு ஜாலியா இருந்திருப்பானுங்க. ரைட்டு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, இத்தனை இவனு தானே போறானுங்க, அப்பப்பா நம்ம அப்படி பின்னாடி வரப்போறோம். திடீர்னு ஆண்ட சொன்ன, ஏய் யூதா முன்னாடி அனுப்பு. ஐயோ எங்களுக்கு சண்டைலாம் போட தெரியாது, எங்களுக்கு யுத்தம்லாம் பண்ண தெரியாது. இல்லை, நீ முன்னாடி போ. ஏன்? துதி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லு, உன் பலன்லாம் வேஸ்ட் பண்ணாத. அல்லேலூயா. உன் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாத. அவங்க கூட போய் சண்டை போட்டுன்னு இருக்காத. அல்லேலூயா. கர்த்தரை துதிச்சு பாரு. அல்லேலூயா. ஒரு துதியின் ஆவி உங்க மேல வந்து அமரட்டும். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் செய்யாது நம்மளை. அல்லேலூயா. எதுவும் ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. துதியில் அவ்வளோ வல்லம் இருக்கு. நம்ம தனியாக ஒரு வாட்டி நம்ம கேட்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோ வாசல் திறக்கப்படும், எரிகோ மதில் இடிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மீகா 2:13 வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பதாக கடந்து போவா. அல்லேலூயா. நான் இந்த செய்தி நான் எடுக்கும்போது நினைச்சேன், நாளைக்கு மறுநாள் தானே 1ஆம் தேதி, ஆனா இன்னைக்கே வாக்குத்தத்த ஆராதனை மாதிரி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு புது மாசத்துக்குள்ள நம்ம 11ஆம் மாசத்துல கடந்து போறதுக்கு முன்னாடியே சொல்றேன். அல்லேலூயா. தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஃப்ரீயா போவீங்க நீங்க. ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஃப்ரீயா விடு. அதை மட்டும் சொல்லணும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:26 வாசினா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் உட்கார்ந்து துதிக்கிறாங்க. அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட்டது, வாசல்கள் தானாய் திறவுண்டது என்று சொல்லி பேதுருவை குறித்து நாம் ஏத்துல வாசிக்கிறோம். உங்க வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. நல்லா கேட்டதுன்னா கூட கேட்கும் போது சந்தோஷமா இருக்குதுல்ல. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச சத்தியம் தான். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறப்பா. துதிச்சு பாருங்க. அல்லேலூயா. துதிச்சு பாருங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தோட துதிச்சு பாருங்க. அபிஷேகத்தோடு துதிச்சு பாருங்க. வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பாகளும் உடைந்து முறிந்து விழுவதை நீங்கள் காண்பீர்கள். பொக்கிஷங்கள் உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இரண்டாவது ஒரு காரியம் இதோட நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம். அங்க யாக்கோபு சொல்லுகிறான், இது வானத்தின் வாசல். கையை தட்டுவீங்க எதிர்பார்க்கிறமான, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. தேவ ஆவியானவர் இன்றைக்கு இவைகளை பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏற்கனவே எனக்காக கர்த்தர் வானத்தை திறந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமென். பண்ணிங்களா இருக்கக்கூடாது நம்மலாம். ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லலாம், பக்கத்து பசங்க பிரச்சனை ஆகிடும். அல்லேலூயா,
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த பண்ணி என்ன பண்ணுமா, வானாலு ஃபுல்லாக அப்படியே கீழே தேடின்னு இருக்குமா, மூக்கை சேத்துல விட்டு அப்படியே தேடிட்டு இருக்குமா. மேலே ஒரு வானம் இருக்குது, அதுக்கு தெரியாதான். கடைசியில் அதை பிடிச்சி 2 காலை கட்டி ஒரு கொம்பை நடுவில் விட்டு 2 பேர் தூக்கின்னு போவாங்களாம். அப்போ தான் இப்படி வானத்தை பார்க்குமா. அது நினைக்குமா, இவ்வளோ பெரிய வானத்தை இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்குமா. சாவர நேரத்தில் பார்த்து என்ன பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது கொலோசியரில், கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இப்போ கூட தெரியும் வானம் இருக்கிறது தெரியும், ஆனால் அது எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எத்தனை பேர் தெரியும். அல்லேலூயா. உங்களுக்காக வானத்தை திறப்பாரு. வானத்தின் வாசல் திறக்க போகுது. யாக்கோபு சொல்றான், இது மெய்யாகவே வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வானத்தின் வாசல். நமக்காக ஒரு வாசல் திறக்க வச்சிருக்குது. நம்முடைய நோக்கும் திசை, நாம் பார்க்கிற ஒரு திசை இருக்கும் என்று சொன்னால், அல்லேலூயா, அந்த விவசாயியை போல வானம் பார்த்த பூமியை போல அப்படின்வாங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு திறந்த வானம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திறந்த வானத்தின் கீழே வாழ்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறக்க போறாரு. இது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். திறந்த வானத்தின் கீழே வாழ்வது பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குது. ஆமாம், சொல்லி யாக்கோபு இப்படியெல்லாம் ஆசீர்வச்சார், ஓகே. ஆனால் இதை நான் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு என்ன செய்ய, பொருளாதாரத்தின் கதவு திறக்கப்பட சொல்லிட்டேன். அதனால நான் அங்கே போகாமல் இங்கே என்ன சொல்கிறேன்னா, வானம் திறக்கப்படுகிற ஆசீர்வாதம், வானத்தின் வாசலை நான் என்ன சொல்கிறேன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நான் தேறினவர்களாய் நினைத்து உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்க போகிறேன். கேட்கலாமா? அல்லேலூயா, பிரைஸ் காட். பயப்படாதீங்க, உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, எத்தனை முறை வானம் திறந்துக்குது பைபிளில்? தலைகாணிக்குதே பீரோவில், தலைகாணி இல்லை, கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டு வரேன், யோசித்து அதுக்குள்ளே சொல்கிறேங்க. சீக்கிரம் சொல்லுங்கள். எப்போல்லாம் வானம் திறக்கப்பட்டுச்சுங்க பைபிளில்? சம்பவம் சொல்லுங்கள். ஞானஸ்தானம் எடுக்கும்போது கை தட்டுங்க பார்க்கலாம், சாலிக்காக. அப்புறம் நோவா பேழை கை தட்டுங்க. என்னம்மா? மண்ணா வரும்போது கை தட்டுங்க. ஆழத்தில் அக்கினி இறங்கிச்சு. சரி, பிளெஸிங்ஸ் மட்டும் பார்ப்போம். வானம் திறக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதம். பார்த்தீங்களா எவ்வளோ பிரசங்கியாக இருக்கிறீங்க பாருங்க உள்ள. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. முதல்ல வானம் திறக்கப்பட்டதை குறித்து நம்ம தியானிக்கணும்னா நேரம் போதாது. ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்க்குறதுலாம் ஒன்றுமே கிடையாது, இயற்கையெல்லாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வேறு லெவலில் படைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு காலத்தில் சொல்லும் போதெல்லாம் நம்பலை, இப்போ தான் இதெல்லாம் டெலிஸ்கோப் இதெல்லாம் பெரிய பெரிய கருவி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கல, உலகங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஆண்டவர் வானத்தை உண்டாக்கல, வானங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் நம்ம ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் அப்படின்னு போட்டுக்கிறதுனால நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். ஆனால் சங்கீதங்களை போய் வாசித்து பாருங்கள். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயம், அது எங்கிருந்து எடுத்தாங்கன்னா சங்கீதத்திலிருந்து. வானங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறது பைபிள் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகங்களை அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். உலகங்கள். ஆமென். அப்போ அங்கே டிரான்ஸ்லேட் மிஸ்டேக் தமிழ், அவ்வளோதான் விஷயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அசாமாயின் அப்படின்னு இருக்கு எபிரேயத்தில். சரி, போகட்டும். இவ்வளோ பெரிய கடவுள் நம்மளாம் இமேஜின் பண்ணுறதுக்கு மேலே. ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். நீங்க சொன்னதுல ஒன்று ரெண்டு சொல்லிடுறேன். ஒன்று என்னன்னு சொன்னா கவனிங்க. முதலாவது வானம் திறக்கப்பட்டது ஆசீர்வாதம் வந்து ரட்சிப்பு. நமக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். கைகளை உயர்த்தி கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு மூணு காரியம் சொல்றேன், ரொம்ப பிரயோஜனமான ஸ்பிரிச்சுவல், சரியா? இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததுனால தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். அவரை குறித்து சொல்லப்பட்டது, நீங்கள் சொன்ன மாதிரி யாரை சொன்னீங்களே, வானத்திற்கு போய்ட்டு மண்ணா வந்ததுன்னு சொல்லி, அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறது. நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று சொல்லி யோவான்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் தான் நமக்கு அப்பமாக இருக்கிறார். இயேசு என்கிற ஒரு ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த சுவிசேஷத்தை இங்கே சொல்ல எனக்கு நேரம் இல்லை, நான் கடந்து போகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது வானம் திறக்கப்படுகிற ஆசீர்வாதம் ஏகப்பட்டது. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றேன், என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதத்தை பற்றி பேசல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். மேல் வீட்டில் 120 பேர் கூடி இருக்கும் போது கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆவிக்குரிய வரங்கள், வானம் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வரவே இல்லை பாஸ்டர், எனக்கு டங்ஸ் வரல, எனக்கு அது இல்லை இது இல்லை, இந்த வரம் இல்லை அந்த வரம் இல்லை, வசனத்தை போதிக்கிற வரம் இல்லை, அறிவை உணர்த்தும் வசனம் இல்லை. ஆமென். இதான் முதல் 2 வரம், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, ஆமென். அப்புறம் தான் எல்லாம் தீர்க்கதரிசனம், அற்புதம் செய்யும் சக்தி, பற்பல பாஷைகள், விசுவாசம். அல்லேலூயா. வரங்கள் இல்லையா? நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திறந்த வாசல், இது வானத்தின் வாசல் திறக்கப்பட போகிறது. வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட நடப்பதை, பேசுவதை, தரிசனங்களை பார்ப்பதில் பெருகுங்கள். அல்லேலூயா. இது முதல் தேவதூதர் இறங்குறதையும் ஏறுவதையும் காண்பீர்கள் என்று சொல்லி இயேசு நாத்தான்வேலை பார்த்து சொன்னார். அல்லேலூயா, ஆமென். சரி, அல்லேலூயா. இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் வாசல் ஆவிக்குரிய மிகப்பெரிய அனுபவம். மூன்றாவது ஒன்றை மாற்றது சொல்றேன். ஆவிக்கிறாது ஒன்றுனா அதுதான் வந்து தேவதூதர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் தேவதூதர்கள் தான் இறங்கி நிறுகிறான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் தேவதூதரை நம்புறீங்க? நம்புலிருந்து நம்புங்க, கைகளை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். தேவதூதன் வந்து ரெக்க வச்சுன்னு வருவான், அப்படி வருவான், இப்படி வருவான், அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அவர் ஆமென் சொல்லுங்க. நான் 2 முறை நான் கண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அவர் திக்கற்ற பரதேசி மாதிரி கூட வருவார் தேவதூதன். அல்லேலூயா. ஒரு வாட்டி டிப்டாப்பாக வந்தார். ஆமென், அல்லேலூயா. சாட்சி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்பெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அல்லேலூயா. அவர் தேவதூதன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதம். அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. நீ நினச்சிருப்ப யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிருப்ப. கிடையாது. அல்லேலூயா. பைபிள் அப்படியும் ஒரு வசனம் இருக்குது. அறியாமல் அந்நியர் என்று நினைத்து யாரை போஷிச்சிட்டாங்களாம்? தேவதூதர் போஷித்தாங்களாம். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆகவே தேவதூதர்களுடைய பணி ரொம்ப முக்கியம். அவங்க என்ன செய்கிறாங்க? உங்களுக்காக யுத்தம் செய்கிறாங்க, உங்களை பாதுகாக்கிறாங்க, உங்கள் பாதம் கழிடாதபடி தாங்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது அந்த திறந்த வானத்தின் கீழே வாழ்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவதூதன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களுக்காக கதவை உடைக்க போகிறார்? அல்லேலூயா. பெண்களுக்கு கதை உடைய போகுது. நல்லா ஆமென் சொல்லு. அல்லேலூயா. நீ ஆமென் அல்லேலூயாலாம் போடலன்னா இன்னொரு உட்கார வச்சு இன்னொரு டைமுக்கு இது ஒரு அரை மணி நேரம் மெசேஜ் கொடுத்துருவேன். அல்லேலூயா. சில பேர் அதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறீங்க, அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆகவே இது செய்ய ரொம்ப பெரியது பாருங்க. ஆமென். நான் சொன்னல 10 பாயிண்ட், உங்களுக்கு 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. பொருளாதார வாசலை காத்த திறக்கிறார், வானத்தின் வாசலை திறக்கிறார். அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. பைபிளில் பல இடங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வாசலை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமாக சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு வாட்டி ஆண்டவர் தந்துட்டாருன்னா அதை மூட மாட்டார். ஒரு மனுஷனாலையும் மூட முடியாது.
ஒரு மனுஷனாலே மூட முடியாது. ஆகாருக்கு ஒரு துறவு திறந்தார்ல, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு அந்த ஊர்ல உலகத்திலேயே மிக சுத்தமான தண்ணினா அதுதானா? அல்லேலூயா. யாருன்னா ஒருத்தராவது வீட்டில் போயிட்டு, இப்போ வேணாம், உங்கள் ஆன்லைனில் போயிட்டு நெட்டில் போயிட்டு உலகத்திலே சுத்தமான தண்ணி எதுன்னு போடுங்க, அது வரும். அந்த அச்சு கல் இருக்குல்ல, இப்போ அச்சு கல் இஸ்லாமியெல்லாம் போவாங்களே, அந்த இடத்துல இருக்குது. இப்பவும் இருக்குது. அந்த தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமான தண்ணியா, உலகத்துக்கே தண்ணி எடுத்தால் கூட அதில் தண்ணி வந்துட்டே இருக்குதான். ஆனால் மொத்தமே வந்து 1 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குதான். அது ஒரு வாட்டி ரொம்ப பாரம்பரியமான தண்ணி ஆச்சு, சுத்தம் போகலான்னு இறச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். மாத கணக்கில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்களாம், தண்ணி குறையவே இல்லையா. ஆனால் இருக்குது 1 கிலோமீட்டர் தூரம் தானே அது. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இது காடு திறந்து வச்சாரு, இதில் தண்ணிலாம் எடுத்து சுத்தலாம் டூரில் மாற முடியாது, இது ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்குது, உலகத்துக்கே எடுத்தாலும் இந்த தண்ணி இதில் வத்தாதுன்னு புரிஞ்சுக்கினாங்களாம். ஆமே. இப்போ கூட போய் பாருங்கள், நெட்டில் போட்டு பாருங்கள். ஆண்டவர் ஒரு வாட்டி திறந்தாலும் ஒருத்தனால மூட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால் சில நேரம் வந்து அந்தகாரமாக இருக்கும், சில நேரம் ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, துதியினால மகிழ்ந்து கொண்டே இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. கோரஸ் மேலே அந்த அபிஷேகம் இருந்ததுனால தானே ஆண்டவரே வெண்கல கதவை உடைக்கிறதுக்கு, ஆண்டவரே இரும்பு கதவை முறிச்சு, ஆண்டவரே அந்த காலத்திலும் மரவிடங்களிலும் ஒளிப்பிடங்களும் உள்ள பொக்கிஷங்களை புதையிலும் அவனுக்கு கொடுத்தீங்களே. இன்னைக்கு நான் எங்களுக்கு கூட அந்தகாரமாக இருக்குதப்பா ஆண்டவரே. அப்பா கண்கட்டிய போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தவித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ கர்த்தருடைய அபிஷேகம் முடி பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. எல்லாம் கண்களை மூடி அபிஷேகத்தை உணரலாமா? ரியா காந்தோரோ ஷே. இப்போதே பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகள் மேலே வானம் திறந்து அந்த மேல் வீட்டிலே 120 பேர் மேலே இறங்கின அந்த அக்கினி அபிஷேகம் பெருந்திருக்கும் நாவுகளோடு கூட வந்து இறங்கின போது ஆண்டவரே பயந்தவர்கள், நடுங்கினவர்கள், மறுதளித்தவர் எல்லாரும் ஆண்டவரே தைரியமாய் எழுந்து அற்புதம் செய்வலாய் மாறின. ஆண்டவரே அந்த வானம் திறக்கப்பட்டு பரிசுத்தாவின் ஊட்டப்பட்ட அந்த அனுபவத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறினது, பயங்கள் நீங்கினது, ஞானமுடையவர்களாய் மாறினார்களே, அற்புதம் செய்யும் சக்தி உள்ளவர்களாய் மாறினார்களே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இறங்குவதாக. துதியின் ஆவினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. ஆண்டவரே, எந்த நிலையிலும் நான் உம்மை துதிப்பேன், யோபை போல துதிப்பேன், தாவீதை போல துதிப்பேன். 34வது சங்கீதம் பிராக்கெட்ல எழுதப்பட்டிருக்கிறோம். ஓ, அவன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான், ஓடி உயிருக்கு பயந்து ஓடுறான். ஆனா முதல் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிராக்கெட்ல போட்டிருக்குது. எப்ப பாடின சங்கீதமா? அப்சலோமுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சி உயிருக்கு பயந்து ஓடுறான். அந்த டைம்ல நமக்கு பாட்டு வந்தா என்ன வரும்? உங்க கண்ணு இல்லையா, மூக்கு வரல, மூக்கு இல்லையா, நீ கடவுளா, அப்படிதான் எழுதியிருப்போம். அவன் எழுதுறான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சிங்க குட்டிகள் தாச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. நான் கர்த்தரை தேடினவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதெல்லாம் அந்த 34ஆம் சங்கீதத்தில் இருக்குது. அப்ப பாடுறாயா, எப்ப சொல்றான் பாருங்க கர்த்தர் நல்லவர்னு. நீங்க இப்படி துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அப்சலோமுகளை கர்த்தர் அழிப்பார், அமலேக்கரை கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா. உங்கள் விரோதிகளை கர்த்தர் அழிப்பார். துதிச்சு மட்டும் பாரு, துதிச்சு மட்டும் பாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகம் வெட்கப்பட்டு போனது. எப்ப பாடுறான் தெரியுமா? துரத்தப்படும் போது பாடுகிறான், வேஷம் மாறி ஓடும் போது இன்னொரு இடத்துல பாடுறான். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை துதிக்கிறதுனால தான் அவன் ராஜாவாய் மாறினான். அல்லேலூயா. நான் சொல்றேன், துரத்தப்படுதல் வாழ்க்கை அப்படியே துரத்திக்கிட்டே இருப்பான்னு நினைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முடிஞ்சிடும். துரத்தப்படுகிற அனுபவம் நிறுத்தப்படும். நீ ராஜாவாய் மாறுவா. துதிச்சு பாரு. அலைஞ்சு காடு வனாந்தரம் மலை குகை என்று சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் அவன் துதிக்கிறவனா இருந்தபடினாலே நிலையான ஒரு ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தர் மகிழ்ச்சியலாமா? ஆணிகளால் கடாவப்படுவது போல அவனுக்கு உறுதியான ஒரு ராஜஸ்தானம் அவனுக்கு உண்டானது. கர்த்தரை துதிச்சு பாரு, நீ அலைஞ்சு தெரிய மாட்ட.
உன்னை நிலையான இடத்துல வைப்பாரு. நீ ஆண்டியா இருக்க மாட்ட, அரசனா இருப்ப. அல்லேலூயா. யாடு மேய்க்கிறவனா இருக்க மாட்ட, அரசனா இருப்ப. ஒரு துதி ஆவியை என் மேல் ஊற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லி எத்தனை பேர் துதிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் போக்கிலும் வரத்திலும் டிராவலிங்கில் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவரை நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ராக்காலங்களில் இறுதி உம்மை தியானிக்க உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. உம்மை துதிப்பதே என் மேன்மை ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் மேன்மை ஆண்டவரே, என் நோக்கம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா? என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே நான் உம்மை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறானே. அல்லேலூயா. நீங்க துதிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுத்துருவாரு. எரிக உடையும், அடைக்கப்பட்ட வாசல் உடையும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். கதவை திறப்பாருங்க, கதவை திறப்பாருங்க. காலா பாரா தானாமா. ஒரு சில பேருக்கு ஆசீர்வாதத்துக்கு கதவு திறந்தா போதும்னுக்கிறீங்க. இன்னொருத்தருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? என் பிரச்சனைன்ற இந்த கதவை உடைஞ்சு நான் வெளியே வந்தா போதும், எல்லாத்தையுமே கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. துதிச்சு பாருங்க, அபிஷேகத்தை நிறைந்தல வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாய் ஆண்டவரை நீ மாற்றி தந்தக்காய் சோதரும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் திறந்த வாசலிலே புறப்பட்டு போய் சகல நன்மைகளையும் ஆண்டவரே புசிப்பார்களாக. நானே வாசலாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அவர்கள் மெய்ப்பொருளாகிக் கொள்ளவும் ஆண்டவரே. உம்முடைய வாசலில் நடக்கும் சத்தத்தை கேட்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. உம்மை துதிப்பார்களாக, அபிஷேகத்தில் வளருவார்களாக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.